வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட். கூகுள் பே, ஃபோன்பே இவர்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். புதிய அறிவிப்பு. ஆமாங்க, ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் அப்டேட் கொடுக்குறாங்க, இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எப்படி கொடுத்தாங்களோ அதேமாரியே கொடுத்தா பரவாயில்லையா, இல்லை இதுமாரி அப்டேட் கொடுத்தா பரவாயில்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே இந்த கூகுள் பே, ஃபோன்பே அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரேராக 100ல் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன்பே பார்த்திங்களா வச்சுருப்பாங்க, இந்த கூகுள் பே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு எல்லாம் இல்லாமல் நார்மலாக பணம் அனுப்புவாங்க, பிடிப்பாங்க. இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே டிஜிட்டல் தான். படித்தவங்க, படிக்காதவங்க, பாம்பர மக்கள், வேலைக்கு போகிறீங்க, சந்தையில் கூட இப்போலாம் ஒரு கூகுள் பே வச்சுட்டாங்க. போனால் காய்கறி வாங்க போனால் கூட நீங்கள் காசு கையிலே கொண்டுட்டு போக வேண்டாம், ஃபோனில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாரி வச்சுட்டாங்க. போனால் ஸ்கேன் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணோன்னா கிரெடிட்டடு, டெபிட்டடு, ஓகே, முடிஞ்சது. அதுமாரி போயிட்டுக்கிறப்ப இப்போ கையில் வச்சுருந்தா காசு செலவாயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த கூகுள் பே, ஃபோன்பே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து பணம் அனுப்புறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை, டக்குன்னு அனுப்புகிறாங்க. உண்மையாலுமே ஃபஸ்ட்டெல்லாம் ஃபோன்பே, கூகுள் பே வர்றதுக்கு முன்னாடிலாம் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போட்டால் சேஃபாக இருக்கும்பா, அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போட்டு எடுத்துகிட்டு செலவு பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த வேலையை அது வேணும், பணம் வேணும் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக அதுமாரி செஞ்சு தான் ஆகணும். இல்லைப்பா நாங்கள் இருக்கிறதே வச்சு அப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறவங்க ஏடிஎம்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏடிஎம்லேயும் நிறைய பேர்த்து எடுக்க தெரியாது. ஆனால் இந்த ஃபோன்பே கூகுள் பே வந்ததுக்கப்புறம் உடனே ஸ்கேன் பண்ணோன்னே ஏடிஎம்லேயுமே ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோன்பே, கூகுள் பே வேலெட்லேருந்து அங்கே ஏடிஎம் மிஷின் காமிச்சிட்டிங்களா, உங்களுக்கு உடனே கையில் கிரெடிட் ஆயிரும். 2000 ரூபா சம்திங், 2000 ரூபாய்க்கு மேலே தான் எடுக்க முடியும், அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியாது. இதுதான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரூல்ஸு. இது என்னங்க புதிய அப்டேட்டு? கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுற எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கெடு ஒன்று வச்சுட்டாங்க. இனிமேல் வழக்கம் போல் செயல்படுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். வழக்கம் போல் செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன்னா அந்த வாய்ப்பை அரசு தரப்புலையும் சரி, இது ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்மு, மற்றபடி எந்த வேலெட்டாக இருந்தாலுமே ஒரு தனிநபர், ஓகேங்களா, தனி நபர் தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது கவர்மெண்ட்டுதோ அரசாங்கத்தோ கிடையாது. அரசாங்கமும் நிறையா அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதிக பேர் யூஸ் பண்ணுறது என்ன, ஃபோன்பேவா, கூகுள் பேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும். ஒரு சில பேர் தான் பார்த்தீங்களா கூகுள் பே யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதிகமாக ஃபோன்பே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நிறைய கூகுள் பேயில் நிறைய பக் இருக்கிறது, ரீஸ்டோர் ஆகிறது, எரர் வருது. அதே ஃபோன்பேயில் நோ இஷ்யூ, உடனே அமிச்சோம் அப்படின்னா உடனே சென்ட் ஆகிடுது, ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுமாரி இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே வர்றதில்லை. அதனால் நீங்கள் என்ன பே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மிக தெளிவாக குறிப்பிடுங்க. நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது எதனால் அந்த அறிவிப்புகள் கொடுத்தாங்க, எதுக்கு ஒர்க் ஆகாமல் போகும், இல்லை என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக 1 by 1 பொறுமையாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை குறைச்சிக்கிறது பரவாயில்ல. அதாவது அன்றாட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்பே கூகுள் பேக்கு நீங்கள் வந்து பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ இருக்கிறீங்க. அதாவது இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு அரசு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 1000 ரூபாய் அனுப்புகிறீங்க அப்படின்னா மினிமம் 25 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 25 ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபா வந்து மத்திய அரசுக்கும், 20 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன்பே கூகுள் பே ஓப்பன் பண்ணாங்களா அவங்களுக்கும் போகிற மாரி சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியக்கூறு ஆகும் அப்படிங்கிறது தெரியல. 1000 ரூபாய் அனுப்புனா 20 ரூபான்னா இப்போ ஏன்னா ஒரு நெட் சென்டருக்கு போய் ஒரு 1000 ரூபா அனுப்பணுன்னாவே 10 ரூபா எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுமே வந்து இவங்க ஃபோன்பே கூகுள் பே மூலிமா அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு அந்த சார்ஜஸ் வந்து அடி விழுவோம்ல. நீங்கள் 10 ரூபா வாங்குற இடத்துல அங்கே 25 ரூபா பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி அப்படின்னு தெரியல. மத்திய அரசு தான் இதை கொண்டுட்டு வந்துச்சு. அதாவது எல்லாருமே வந்து ஆன்லைன் திட்டத்துக்கும் வாங்க, ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து எல்லா டிரான்ஸ்லேட்டும் பண்ணுங்கள், பணம் வந்து கையில் வச்சுட்டு இருந்தால் தானே திருட்டு கொள்ளை வழிப்பறிலாம் நடக்குது, பேங்க்கில் செக்யூராக வச்சுக்கோங்க, எந்த ஒரு இதுவும் இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசாங்கம் வந்து இந்த ஃபோன்பே கூகுள் பே தெரியப்படுத்தினதே மத்திய அரசுன்னு தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இருந்தாலும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீச்சின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செவத்தில் எழுதி எல்லாம் பாத்ரூம் கட்ட வச்சது. அப்புறம் மத்திய அரசுலேருந்து பாத்ரூம் வந்து அவைலபிள் கொடுத்தாங்க. நிறைய இடத்துல இப்போ அந்த பாத்ரூம் மோடி பாத்ரூம் அப்படின்னு சொல்கிறது நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. அது வந்து ஏன்னா ஒரு சின்னதாக இருந்தாலுமே செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஒரு அறிவிப்பு வந்து நமக்கு வந்து நடைபெறுது அப்படின்னாவே ஒரு பெனிஃபிட்ஸ் தானே. அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்களா. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்பே கூகுள் பே வந்து யாரெல்லாம் ஈஸி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இப்போ 2 ரூபா பிடிக்கிறாங்களா, அது இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாகும். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த 2 ரூபா கிடையாது, ஈஸி பண்ணுற காசு மட்டும்தான் போகும். இப்போலாம் நீங்கள் 19 ரூபா 20 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே பண்ணுறீங்க ஈஸி அப்படின்னாலே 2 ரூபா சார்ஜ், 100 ரூபாய்க்கு 4 ரூபா சார்ஜ். அதேமாரி நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலுமே சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸி பண்ணுறதுக்கு மட்டும்தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் பிடிக்கப்படும். நீங்கள் எவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரூபா நீங்கள் வந்து அனுப்புகிறீங்களோ அதுக்குண்டான சார்ஜஸ்ஸு, இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு. இப்போ எப்படி பேங்க்கில் ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜஸ்ஸு, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் அதுக்கு சார்ஜஸ்ஸு அப்படின்னு எல்லாத்துக்குமே சார்ஜஸ் போடுறாங்களோ, இனிமேல் ஃபோன்பே கூகுள் பேக்கும் சார்ஜஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் கூகுள் பே ஒர்க் ஆகும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபோன்பே கூகுள் பே ஒர்க் ஆகாமல் இருக்கும், அதை வந்து அப்டேட் பண்ணுறீங்க எல்லாருமே, அந்த இதுக்கு நீங்கள் சைன் பண்ணுற மாரி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாருமே ஃபோன்பே கூகுள் பே வச்சுருப்பாங்க, அது சடனாக வந்து ஸ்டக்காகி நின்றும், பணம் அனுப்ப முடியாது, மறுபடியும் லோட் ஆகும், மறுபடியும் வந்து நீங்கள் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு போவீங்க. இப்போ அது வந்து ஒரு பக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அப்டேட் பண்ணி மறுபடியும் அக்ரி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அக்ரியை படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க, இதுக்கெல்லாம் சார்ஜஸ் பிடிக்க போகிறோம், இவ்வளோ பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத டெர்ம்ஸ் கண்டிஷனில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் நிறையா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக வீடியோ வேணும், எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டே ஒன்று வேணும், எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அட்வான்ஸாக நான் வரக்கூடிய நாட்களில் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஐஃபோனுக்கெல்லாம் ஒரு பக்கு வந்திருக்கு. ஐஃபோன் யூசர்ஸ்லாம் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பணம் அனுப்பக்குள்ளே எரராகி வெளியே வருது, கூகுள் பே ஃபோன்பே ஓப்பன் ஆகாமல் கிளிக் பண்ணால் உள்ளே போய்ட்டு வெளியே வரும், மறுபடியும் போய் அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ அப்படி தான் ஒர்க் பண்ண வைப்பாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் வந்து டெர்ம்ஸ் கண்டிஷன்லாம் கரெக்டாக போட்டுட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா?
இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்டேட் பண்ணினீங்களா அக்ரி கொடுக்க சொல்லும். அந்த பணம் அனுப்புறதுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுக்கு வந்து அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பணம் அனுப்புறதுலேருந்து சார்ஜஸ் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு ப்ரொசீஜரு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதுமாரி பயனுள்ள தகவல்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.